ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் டைம். ஃபைனலி ஒரு குட்டி வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம யூஷுவல் டேஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அப்படி போன இடம் தான் மகாபலிபுரம். ஸோ 2 days எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பெருசாக ட்ராவல் பண்ணாமல் பக்கத்துலேயே போகணுங்கிறதால மகாபலிபுரம் சூஸ் பண்ணோம். போன உடனே ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு ஜானவை தூங்க வச்சிட்டோம். அங்கேயே ஒரு 2 wheeler ரெண்ட்க்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஜஸ்ட் டயலில் பார்த்து தான் காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ ஈவினிங் ஃபர்ஸ்ட் போன இடம் எங்கன்னா ஷோர் டெம்பிள். எங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். இந்தியன்ஸ்க்கு டிக்கெட் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. இது பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்பேஷியஸாக இடம் பார்த்த உடனே நம்ம குட்டி சாரை கையில் பிடிக்கவே முடியல. நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு நெக்ஸ்ட் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் ஹார்ஸ் பார்த்த உடனே ஜானவுக்கு ஹார்ஸ் ரைடிங் எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு நினச்சோம். ஜாலியாக அவங்க அப்பா கூட ஏறி உக்காந்துக்கிட்டான். ஆனால் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தான். ஹார்ஸை நேரில் பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கீழே இறங்கின அப்புறம் ஹார்ஸை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படியே ஈவினிங் பீச்சில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் விளையாடிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 minutesக்கு மட்டும்தான் கீழே நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. தூக்கிட்டே இருக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனது. அதனால் பெருசாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தோம். தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலே பீச்சுக்கு போனோம். பட் பீச்சில் இறங்கவே இல்லை. தூக்கியே தான் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு ஒரு லொக்கேஷன் போயிருந்தோம். எங்கேயும் இந்தியன்ஸ்க்கு 60 rupees அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கல் அந்த மவுண்டனோட எண்டில் கீழே விழுற மாதிரியே இருக்குது. ஆனால் எப்படி அந்த எட்ஜில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியல. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஈவினிங் அப்படியே சன்செட் ஆகிறப்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பக்கத்தில் அர்ஜுனரோட தவம் பண்ண இடம் இருந்துச்சு. இங்கே இருக்கிற கார்விங்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இறங்கி போய் பார்க்கல. ஜஸ்ட் 2 wheelerல பாஸ் பண்ணுறப்ப அப்படியே பார்த்தது தான். எங்கே இருந்து ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட போயிட்டோம். ஸோ 2 wheeler இருந்ததால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டே எங்கே போனோம்னா இந்தியா சீஷெல் மியூசியம். ஸோ இது நாங்கள் கண்டிப்பாக போகணுன்னு நினச்சோம். கிட்ஸோட வந்தால் இங்கே ஃப்ரீயாக ஒரு 3 to 4 hours ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து 7 to 8 மியூசியம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து 400 per person சார்ஜ் பண்ணுறாங்க. தனித்தனியாக ஒரு மியூசியம்க்கு டிக்கெட் எடுத்தால் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துக்கும் 200 to 300 அப்படி செப்ரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டாக உள்ளே போன இடம் தான் மினரல் மியூசியம். நிறைய சீஷெல் வச்சு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டே இந்த ஒயிட் கலர் லைன் தான். பார்க்கவே ரொம்ப சீனரிக்காக இருந்துச்சு. அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி போட்ஸும் இருக்குது. நல்லா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போன இடம் டைனோ வேர்ல்டு. எல்லா இடத்துக்குமே என்ட்ரி 1 time தான். டிக்கெட்லேயே பஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. டைனோசர் வேர்ல்டு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான செட்டப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. டைனோசர்ஸ் பார்க்குறதுக்காகவே இந்த லொக்கேஷன் பிளான் பண்ணோம். எல்லா டைனோசர்ஸும் சவுண்ட் நாய்ஸோடு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜானவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் டைனோசர்ஸ் பார்த்த அப்புறம் எல்லா டைனோசர் டாய்ஸும் இவனோட ஃபேவரட் ஆகிடுச்சு. இங்கே வரத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் மேலே அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இங்கே வந்த அப்புறம் ஒரு பெரிய க்ரேஸ் வந்துருச்சு. டைனோசர்னாலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் நேமோட டைனோசர்ஸ் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செல்ஃபி ஸ்பாட் இருந்துச்சு. அங்கேயும் நல்லா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இங்கே இருக்கிற பிக்சர் ஸ்பாட்டில் கொரில்லா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கொரில்லா கிட்டே ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தான். நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷிங் மியூசியம் போனோம். இது ஃபிஷ்ஷிங் வேர்ல்டுக்காகவே ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே ஷிப்ஸ், போட்ஸ் மாதிரி நிறைய டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய போட் சென்டரில் இருக்குது. எல்லாமே ஒரிஜினலாக யூஸ் பண்ணதே வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாரர் ஹவுஸ் இருக்குது.
அதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட்ஸ் எடுக்கணும். பட் நாங்கள் போன டைமில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து ஒன் டே ட்ரிப் வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததால் இங்கே போக முடியல. கொஞ்சம் விஆர் கேம்ஸும் இருக்குது, ஆனால் அதுவும் ட்ரை பண்ணல. இதுக்கு பக்கத்தில் ஃபிஷ் ஸ்பா இருக்குது. 100 rupeesல ஃபிஷ் ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 15 minutes டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல பெடிக்யூர் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இங்கே உள்ள நிறைய ஃபிஷ்ஷஸும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசியமில் இருக்கிறது எல்லாமே ஒன்றொன்னா அவனுக்கு பிடிச்சதாகவே இருந்துச்சு. ஸோ அதனாலே பீஸ்ஃபுல்லாக டைம் போயிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் பேர்ல் மியூசியம் இருக்குது. அங்கே நிறைய பேர்ல்ஸ் பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய பேர்ல்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சில பேர்ல்ஸ் எல்லாமே ஷெல்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்கலாம். இந்த பேர்ல்ஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணாமல் ரா பேர்ல் அப்படியே வச்சுருக்காங்க. ஒரிஜினல் பேர்ல்ஸ் எப்படி போய் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு ரியலிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் மாயா பஜார் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. சங்கு எடுத்து சவுண்ட் வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களை பார்த்த உடனே அவனும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு சங்கை எடுத்து காதில் வச்சு கேட்டுட்டு இருந்தான். சவுண்ட் வந்த உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஃபைனலாக ஒரு 3D ஆர்ட் கேலரி இருக்குது. இங்கே எல்லா ஆர்ட் பீசஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே கேன்டீன்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. லைட் ஹவுஸும் போகலான்னு நினச்சோம், பட் டைம் இல்லை. இவனை கூட்டிகிட்டு போனதால் நல்லா எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஸோ ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஜானோட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபீஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.